Hi students, very good morning. Today's session is continuation of the history second lesson. Racist policy against the blacks. அதாவது கருப்பின மக்களுக்கு எதிரான என்ன கொள்கைகள் உண்டாச்சு. லாஸ்ட் செஷனில் என்னென்னா ஆஃப்ரிக்கனுக்கு எதிரான கட்டுப்பாடு விதிச்சிருந்தாங்க. அதில் தேசிய கட்சி வந்து என்னென்னா ஸ்மட்ஸ் வந்து வின் பண்ணாருன்ட்டு பார்த்துருக்கோம். தேசிய கட்சியை விட ஸ்மட்ஸ் வந்து பெரும்பான்மையான இடங்களை வின் பண்ணியிருக்காரு. அதனால் ஆஃப்ரிக்கன்ஸில் சவுத் ஆஃப்ரிக்காவில் அவர் தான் ஆட்சி அமைச்சாருன்றதை பார்த்துருக்கோம். ஸோ அவருக்கு அப்புறம் என்னென்ன இன கொள்கைகள் உருவாச்சு. ஸோ அந்த டைமில் என்னென்னா கருப்பினத்தவர் வெள்ளை இனத்தவர் என்று இன பாகுபாடு நிறைய இருந்தது. ஸோ அதுக்கு எதிரான இன கொள்கைகள் என்ன வந்ததுன்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஆஃப்ரிக்கனர்ஸ் என்ன பண்ணாங்க, கருப்பின மக்களுக்கும் சிறுபான்மை இனத்தவர்கள், அதாவது கம்மியானவர்கள், ஜாதி அப்பெல்லாம் பார்த்துருப்பாங்கல்ல, அந்த ஜாதியில் கீழ் ஜாதி இனத்தவர்கள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த சிறுபான்மை இனத்தவர்களுக்கு குறிப்பாக இந்தியர்களுக்கு எதிரான கடுமையான இன கொள்கைகள் உருவாக்குனாங்க. ஆப்பிரிக்கனர்ஸ் தான் கருப்பின மக்களுக்கும் சிறுபான்மை இனத்தை சேர்ந்த இந்தியர்களுக்கு எதிரான இனக்கொள்கையை உருவாக்குனாங்க. இதில் கருப்பின மக்களோட குடியிருப்பு அப்படின்ட்டு எங்கன்னா சிட்டின்ட்டு இருந்ததுன்னா அந்த சிட்டியில் ஒரு பகுதியை மட்டும் கருப்பினத்தவர்கள் வாழணும், மற்ற எந்த பகுதிகளிலும் கருப்பினத்தவர்கள் வரக்கூடாது அப்படின்ட்டு ஒரு குறிப்பிட்ட பகுதியை அவங்களுக்கு கொடுத்தாங்க. அதுக்கு தான் 1923 ஒரு சட்டம் இயற்றினாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஏற்கனவே ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க, அதுவும் அகெயின்ஸ்ட் தி பிளாக் பீப்புள். என்னாச்சுன்னா 1913 1913 ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. வெள்ளை இனத்தை சேர்ந்த விவசாயிகளும் கருப்பினத்தை சேர்ந்த விவசாயிகளையும் பிரித்து வைக்கிறதுக்காக இந்த சட்டம் கொண்டு வந்தாங்க. இதில் வந்து என்ன ஆச்சுன்னா நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் கருப்பின மக்களால் பல பகுதிகளை ஆள முடியாமல் போச்சு. ஏன்னா வெள்ளை இனத்தவர்கள் வந்து அதிக அளவு டாமினேட் பண்ணாங்க கருப்பினத்தவர்கள் மேலே. அதனால என்னன்னா வெள்ளை இனத்தவர்களுக்கு மட்டும்தான், ஒயிட் பீப்புளுக்கு மட்டும்தான் எல்லா பகுதிகளிலும் ஆளப்படணும், எல்லா விவசாய நிலங்களும் அவங்கக்கிட்டே இருந்தது. அதனால் நாட்டோட பெரும்பாலான பகுதிகளில் கருப்பின மக்களான நிலத்தை வாங்க முடியாமலே போச்சு. 1924 நடந்த தேர்தலில் என்ன ஆச்சுன்னா வெள்ளை இனத்தை சேர்ந்தவர்கள் என்ன பண்ணாங்க, ஒயிட் பீப்புள், அவங்க வந்து என்னன்னா அதிக அளவு சுரங்க தொழிலாளர்களை இருந்தாங்க. சுரங்க தொழில் சார்ந்த இண்டஸ்ட்ரீஸை அதிகமாக வச்சுருந்தாங்க. அவங்களோட ஆதரவு, அந்த தொழிலாளர் இயக்கத்தோட ஆதரவு அதிகமாக யாருக்கு இருந்ததுன்னா தேசிய கட்சிக்கு இருந்தது, ஆதரவு கொடுத்தாங்க. அதனால் 1924 நடந்த தேர்தலில் தேசிய கட்சி வின் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் 1924 ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க, அதுவும் அகெயின்ஸ்டாக கருப்பினத்தவர்களுக்கு எதிராக தான் கொண்டு வந்தாங்க. என்னன்னா பிளாக் பீப்புளுக்கு எதிராக என்ன கொண்டு வந்தாங்கன்னா, கருப்பினத்தவர்கள் வந்து என்னன்னா எந்த ஒரு வேலை நிறுத்தத்திலையும் ஈடுபடக்கூடாது, அவங்களுக்கு தொழிற்சங்கத்தில் எந்த ஒரு உறுப்பினர்கள் பதவியோ உறுப்பினராக ஆகிறதுக்கும் கொடுக்க மாட்டோம் அப்படின்றது தான் அந்த சட்டம் கொண்டு வந்தாங்க. இது 1924 தேசிய கட்சி வந்ததுக்கப்புறம், ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் கொண்டு வந்தாங்க. அதனால மாநிலத்தில் பெரும்பாலான பகுதிகளில் இருந்த கருப்பின மக்களோட அவங்க சொந்த ஊரிலே, அவங்க பிறந்த இடத்துல அவங்களுக்கான வாக்குரிமை மறுக்கப்பட்டது. ஒரு சொந்த ஊருன்ட்டு இருந்ததுன்னா அவங்களுக்கு வாக்குரிமை தான் அடையாளம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓட்டிங் போடுற உரிமை இருந்ததுனாலே அவங்க அந்த ஊரை, அந்த நாட்டை சேர்ந்தவங்க, குடிமகன் அப்படின்ற ஒரு அந்தஸ்து கிடைக்கும். ஸோ அவங்களுக்கான வாக்குரிமை வந்து போடவே கூடாது, எந்த ஒரு எலெக்ஷன்லையும் போடக்கூடாது அப்படின்ற உரிமை அவங்களுக்கு மறுக்கப்பட்டது. இதனால அந்த ஊரையே சேர்ந்தவங்க, ஊரையே பிறப்பிடமாக கொண்ட கருப்பின மக்கள் வந்து எல்லா உரிமைகளும் மறுக்கப்பட்டதுனால அவங்களுக்கு அரசியல் ரீதியாகவும் பொருளாதாரம் அண்ட் நிறைய விதத்தில் சமூக ரீதியாகவும் எல்லா பகுதிகளிலும் அவங்க துன்புறுத்தப்பட்டாங்க கருப்பினத்தவர்கள். ஸோ சோஷியல், எக்கனாமிக் அண்ட் பாலிட்டிக்ஸ் இது எல்லா பகுதிகளிலையும் அவங்களுக்கு துன்பம் தான் வந்து சேர்ந்தது பிளாக் பீப்புளுக்கு. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட் இன் சவுத் ஆஃப்ரிக்கா. அதாவது பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்டில் என்ன வந்ததுன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி அப்பார்த்தைடு அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அப்பார்த்தைட்னா என்ன அப்படின்றதுனா கருப்பினவங்களுக்கு எதிரான ஒரு கொள்கையை உருவாக்குனவரை தான் நெல்சன் மண்டேலா. அவர் தான் வந்து என்னன்னா சவுத் ஆப்பிரிக்காவில் இனப்படுகொலை இல்லைன்னா இன ஒதுக்கல் அப்படின்றது ஒன்று நடக்குது அப்படின்றதுக்கு எதிராக புரட்சி செஞ்சார். அவர் யாருன்னா நெல்சன் மண்டேலா. ஸோ பிஃபோர் தட் சவுத் ஆப்பிரிக்காவில் என்ன நடந்தது அப்படின்றது சொல்லணும்னா, சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு டொமினியன் அந்தஸ்து அப்படின்றது கொடுத்தாங்க. அந்த தகுதி இருந்தாலும்
டொமினியன் அப்படின்ற ஒரு அந்தஸ்து என்னன்னா, எந்த பகுதியில பிறப்பிடமா ஒரு மக்கள் இருக்கிறாங்களோ அவங்களோட ஆட்சி பகுதி அவங்கள ஆளலாம் அப்படின்றத டொமினியன் அந்தஸ்துன்ட்டு சொல்லுவாங்க. ஆனா முழுமையான கட்டுப்பாடு அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. எப்போ எக்கனாமிக் டிப்ரெஷன் வந்ததோ அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்கால நிறைய வேலையில்லா திண்டாட்டம் உருவாச்சு. அவங்க வாங்கின கடனையே திருப்பி கொடுக்க முடியாத நிலைமை உண்டாச்சு. தொழிலாளர் இயக்கமும் தேசிய கட்சிக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருந்தது பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் கருப்பினத்தவர்களும் வாக்குரிமை மறுக்கப்பட்டதுன்ட்டு ப்ரீவியஸ் டாபிக்ல சொன்னேன். ஸோ அவங்களோட அந்தஸ்தும் ஒடுக்கப்பட்டது, அவங்களோட உரிமைகள் மறுக்கப்பட்டது. அதனால தொழிலாளர் இயக்கம் என்ன பண்ணுச்சு, தேசிய கட்சிக்கு ஆதரவு கொடுக்கறத நிறுத்திட்டாங்க. அதனால நாட்டில் பொருளாதார பிரச்சனை தீர்க்கறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சாங்க. ஏன்னா தேசிய கட்சிக்கு எந்த ஒரு ஆதரவும் இல்லை. தொழிலாளர் கட்சி கொடுத்ததுன்னா அது மூலயமா ஃபண்டு கொடுப்பாங்க பொலிட்டீஷியன்ஸ்க்கு அப்படின்றதுக்காக ஆதரவு இல்லை. நாட்டோட பொருளாதார பிரச்சனையை என்ன செய்யலாம் அப்படின்ட்டு யோசிக்கிறப்ப கூட்டணி வைக்கிறது தான், ஒரு அரசு இன்னொரு அரசோட கூட்டணி வைக்கிறது தான் நல்லது அப்படின்ட்டு ஸ்மட்ஸ் நம்பினார். அந்த டைமில் தான் 1934 சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு கட்சியும் தேசிய கட்சியும் ஒன்றா இணைந்து ஐக்கிய கட்சி அப்படின்ட்டு உருவானுச்சு. ஆனால் என்னதான் ரெண்டு கட்சியும் ஒன்றா இருந்தாலும் ஸ்மட்ஸ் ஒரு சைடும் ஹெர்சாக் ஒரு சைடும் ஒரு கூட்டணியும் இருந்தாங்க. 1939 வரைக்கும் இவங்களோட கூட்டணி தொடர்ந்துட்டே இருந்தது. ஆனால் இவங்க ரெண்டு பேருக்குள்ள கருத்து வேறுபாடுகள் தான் அதிகமாக இருந்ததுன்ட்டு சொல்லுவாங்க. ஸோ சவுத் ஆப்பிரிக்காவில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் உருவாச்சு. அண்ட் விவசாயத்துலேயும் அதிக அளவு பிரச்சனை உருவாச்சு. அண்ட் சவுத் ஆப்பிரிக்காவில் முதல் உலக போர் டைம்லேயும் சரி அதுக்கப்புறமும் சரி இங்கிலாந்துக்கு ஆதரவாக நிறைய பேர் கொடுக்கவே இல்லை. இங்கிலாந்தை சேர்ந்தவங்களுக்கு ஆதரிக்கிறவங்க யாருமே இல்லாததுனால அவங்க வீக்கர் செக்ஷனாக ஆனாங்க. ஜெர்மனி வந்து என்னென்னா ஸ்ட்ராங்கர் செக்ஷனாக மாற ஆரம்பித்தாங்க. ஸோ நேச நாடுகள் அண்ட் மைய நாடுகள் அப்படின்றத ஃபர்ஸ்ட் லெசன்லேயே சொல்லியிருப்பேன். நேச நாடுகள் சேர்ந்தவங்க வீக்கராக மாற ஆரம்பித்தாங்க, மைய நாடுகள் ஸ்ட்ராங்கராக மாற ஆரம்பிச்சது. நாசிசத்தை எதிர்த்தவர் யாருன்னா ஸ்மட்ஸும் எதிர்க்க ஆரம்பித்தார். அதனால் சவுத் ஆப்பிரிக்காவில் இங்கிலாந்துக்கு உதவலாம் அப்படின்ட்டு முடிவு செஞ்சார். ஹிட்லர் வந்து என்னென்னா ஹெர்சாக் வந்து ஹிட்லருக்கு ஆதரவும் கொடுக்காம ஹெர்சாக் என்ன பண்ணார், நாங்கள் மீடியம் லெவலில் இருக்கோம், நியூட்ரலாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பித்தார். இருந்தாலும் என்னென்னா ஸ்மட்ஸ் 1949 பிரதமராக பணியாற்றிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் என்னென்னா ஹெர்சாக் வந்து பணியாற்றிருந்த அவரோட இறந்ததுக்கு அப்புறம் ஸ்மட்ஸு பிரதமர் பதவிக்கு வந்தார். 1948 நடந்த தேர்தலில் ஹெர்சாக் வந்து என்னென்னா இறந்ததுக்கப்புறம் 1948 தேர்தல் நடந்தது. யுனைடெட் கட்சியும் அண்ட் தேசியவாத கட்சியும் நிறைய இடங்களில் வின் பண்ணி அண்ட் மைய நாடுகள் ஆதரவோட ஆட்சி பொறுப்பில் ஏறினாங்க. இதுக்கப்புறம் தான் சவுத் ஆப்பிரிக்காவில் இன ஒதுக்கல்ன்றது அதிகமாக ஆக ஆரம்பிச்சது. எப்போ இன ஒதுக்கல் அப்படின்னா அப்பார்த்தைட் சொல்லுவாங்க. சவுத் ஆப்பிரிக்காவில் தனிமைப்படுத்துதல், கருப்பினத்தவங்களை ஒதுக்கியே வைக்க ஆரம்பித்தாங்க. அதனால் 1947 தேசியவாத கட்சி ஒரு கொள்கையை உருவாக்குச்சு. 1950 நிறைய சட்டங்கள் கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி ஒருத்தவங்கள கருப்பினத்தவங்க வெள்ளை இனத்தவங்கன்ட்டு ஒதுக்கக்கூடாது, வெள்ளை இனத்தவர்கள் கருப்பினத்தவர்கள் வெள்ளை இனத்தவர்கள்கிட்ட வேலை செய்யணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்டு வர ஆரம்பித்தாங்க. அதனால என்னாச்சுன்னா ஒட்டுமொத்த நாளும் தனித்தனியாக பிரிய ஆரம்பிச்சது சவுத் ஆப்பிரிக்காவில். வெள்ளை இனத்தவர்களுக்கும் வெள்ளை இனத்தவர் அல்லாத கருப்பினத்தவர்களுக்கும் திருமணம் நடக்கக்கூடாது அப்படின்ற நிறைய சட்டங்கள் கொண்டு வந்தாங்க. அங்கே இருக்கிற ஸ்கூல்ஸ் கூட ஒயிட் பீப்புளுக்கு தனியான ஒரு ஸ்கூலும் பிளாக் பீப்புளுக்கு தனியான ஒரு ஸ்கூலும் நடந்துட்டு இருந்தது. அவங்களுக்கு புதுவிதமான ஒரு சிலபஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஒயிட் பீப்புளோட அதாவது வெள்ளை இனத்தவர்களுக்கு வழங்கப்பட்ட கல்வியிலேருந்து மாறுபட்ட கல்வியாக ஆப்ரிக்கனர்ஸ்க்கு நடத்தப்பட்டது. இன்க்ளூடிங் யூனிவர்சிட்டிஸ் கூட அந்த மாதிரி தான் நடந்தது. அண்ட் இந்த மாதிரி பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தது கருப்பினத்தவர்களுக்கு எதிராக. கருப்பினவர்கள் மக்களோட ஆட்சியை உண்மையாக ரெண்டு எப்படி பிரிக்கலாம் அப்படின்ட்டு யோசிக்கிறப்ப அவங்களுக்கு அரசியல் ரீதியான சமத்துவம் கிடைக்கவே இல்லை. வெள்ளை இனத்தவர்களுக்கும் கருப்பினர் மக்களுக்கிடையான அரசியல் சமத்துவம் இல்லையே இல்லை. அதாவது ரெண்டு பேருக்கு ஈக்குவலாக பார்க்குற மனப்பான்மை கொடுக்கவே இல்லை. ஏன் காரணம்னா 2/3 ஆஃப் த பீப்புள், 3/2 மடங்கு வெள்ளை இனத்தவர்கள் தான் டாமினேட்டடாக இருந்ததுனால கருப்பின மக்களுக்கான அரசியல் சமத்துவம் கொடுக்க முடியாமல் போச்சு. கருப்பின மக்களோட ஆட்சியே உண்மையாகவே என்னென்னா இன ஒதுக்கலாக உருவாச்சு.
இதனால் என்ன ஆச்சுன்னா 1958ல் 1966 இந்த இந்த இன்பிட்வீனில் இருக்கிற இந்த 8 இயர்ஸும் என்னென்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் பிரதமராக இருந்த வர்வர்ட் அப்படின்றவர் என்ன பண்ணார், அவர் தான் இந்த இன ஒதுக்கலுக்கு முக்கியமான ஒரு காரணம். அவர் தான் இந்த இன ஒதுக்கல் கருப்பினத்தவர்கள் ஒதுக்கியே வைக்கணும் அப்படின்ட்டு செயல்பட்டவர் அவர் தான். ஸோ அவர் என்ன பண்ணாருன்னா 1912லேருந்து ஆப்பிரிக்காவோட தேசிய கட்சி இனவாதம் அப்படின்ற ஒன்றுத்துக்கு எதிர்க்க ஆரம்பித்தாங்க. எங்களை ஒதுக்கி வைக்காதுங்க, தனிமைப்படுத்துறவங்க கிடையாது அப்படின்ட்டு அந்த கட்சியை சேர்ந்தவங்க கருப்பினத்தவங்களுக்கு எதிராக குரல் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இருந்தாலும் ஆப்பிரிக்காவோட தேசிய காங்கிரஸ் கட்சியோட தலைவர்கள் வந்து வன்முறையில் ஈடுபட ஆரம்பித்தாங்க. அந்த டைமில் தான் ஃபஸ்ட்டு நெல்சன் மண்டேலா அப்படின்றவர் காங்கிரஸ் கட்சியோட பொதுமக்களோட பேராதரவு பெற ஆரம்பித்தார். நெல்சன் மண்டேலா காங்கிரஸ் கட்சி அப்போ தான் ஃபஸ்ட்டு அரசியல் என்ற ஒன்றத்துக்கே என்ட்ரி ஆக ஆரம்பித்தார் ஆப்பிரிக்காவோட தேசிய காங்கிரஸ் கட்சின்ட்டு. ஸோ அதுவும் அவருக்கு வந்து மக்களோட ஆதரவு நிறைய கிடைக்கிறத பார்த்தோன்னே என்ன பண்ணாங்க, நிறைய நாடுகளும் அவருக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறத தெரிஞ்ச உடனே அவரை புரட்சி செய்கிறாருன்ட்டு அவரை சிறைச்சாலையில் அடைச்சாங்க. ஆனால் அவர் இன ஒதுக்கலுக்கு எதிரானதான் அவர் புரட்சியில் ஈடுபட ஆரம்பித்தார். அதனால ஆப்பிரிக்கா தேசிய காங்கிரஸ் கட்சியை தடையும் செஞ்சுட்டாங்க. 27 இயர்ஸ்க்கு அப்புறம் நெல்சன் மண்டேலா 27 ஆண்டு வந்து சிறைச்சாலையில் இருந்தார். 1990ல் அவர் விடுதலை ஆனார். ஸோ அதுக்கப்புறம் அதுவும் எப்படி விடுதலை ஆனார்னா, வேர்ல்டு கண்ட்ரிஸ் எல்லாமே இன்க்ளூடிங் இந்தியாவும் இந்த மாதிரி இன ஒதுக்கல் அப்பார்த்தைடு அப்படின்றது இருக்கக்கூடாது அப்படின்ட்டு சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடாதுன்ட்டு சப்போர்ட் பண்ணதுனால யுஎன்ஓ வந்து இந்த இன ஒதுக்கலுக்கு எதிரான தீர்மானம் கொண்டு வந்தது. அதனால அவர் மீதான சிறைச்சாலையிலேருந்து விடுவிச்சாங்க. ஆஃப்டர் 27 இயர்ஸ்க்கு அப்புறம் வெளிவந்ததுக்கப்புறம் அவரோட தேசிய காங்கிரஸ் கட்சி அன்னைக்கு நடந்த எலெக்ஷனில் வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்காவோட முதல் கருப்பின குடியரசுத் தலைவராக பதவியேற்றார் நெல்சன் மண்டேலா. என்னதான் இன ஒதுக்கலுக்கு ஒரு முடிவு வந்தாலும் சவுத் ஆஃப்ரிக்காவோட பொருளாதார ரீதியான எல்லா அதிகாரமும் யார்கிட்ட இருந்ததுன்னா வெள்ளை இனத்தவர்கள்கிட்ட தான் அதிகமாக இருந்தது. ஸோ அதனால 1990ல் அவருக்கு நோபல் பிரைஸும் கொடுத்தாங்க. நோபல் பிரைஸ் இல்லை, பாரத ரத்னா விருது நெல்சன் மண்டேலாவுக்கு கிடைச்சிது. தமிழர் அல்லாத இந்தியர் அல்லாத ஒருத்தவருக்கு பாரத ரத்னா வந்து 2வது முறையாக கிடைக்கிறது இவருக்கு தான். ஸோ 1990ல் நெல்சன் மண்டேலாவுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் அவருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்பார்த்தைட் இன ஒதுக்கல்ன்றது 1912 ஸ்டார்ட் ஆச்சு. அதுலேருந்து இன ஒதுக்கல் கருப்பினத்தவர்களாம் அங்கே தான் இருக்கணும், அவங்க கூட வெள்ளை இனத்தவர் சேரக்கூடாது அப்படின்றதுக்கு எதிராக குரல் கொடுத்தவர் நெல்சன் மண்டேலா. இவர் தான் முதல் கருப்பின குடியரசுத் தலைவராகவும் பதவியேற்றார். ஸோ இன்னைக்கு சவுத் ஆஃப்ரிக்காவில் இன ஒதுக்கல் பற்றியும் அவங்களுக்கு எதிரான கொள்கைகள் என்னென்ன கொண்டு வந்தாங்கன்றதை பற்றியும் பார்த்துருக்கோம். ஓகே, டுடே செஷன் இஸ் ஓவர். தேங்க்யூ.